Hello friends, நான் உங்களுக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Fit and Food தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு weight loss smoothie வந்து எப்படி செய்யலாம் அப்படினு சொல்லி பார்த்துடலாம். 1 hour before 10 முந்திரி பருப்பு எடுத்து half glass water வந்து ஊற வச்சிருந்தேன். அதை இப்போ வந்து ஆட் பண்றேன். முந்திரி பருப்புல வந்து நம்ம உடம்புக்கு தேவையான healthy fats வந்து இருக்குது. நம்ம எப்பவுமே breakfast எடுக்கிற ஃபுட்ல வந்து நம்ம உடம்புக்கு தேவையான healthy fats இருக்குதா அப்படினு சொல்லி மேக் ஷூர் பண்ணி தான் சாப்பிடணும். சோ இதுல வந்து நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்றனால முந்திரி பருப்புல வந்து நம்ம உடம்புக்கு தேவையான healthy fats வந்து கிடைக்க போகுது. அடுத்து ஒரு 7 ல இருந்து 10 பாலக்கீரையோட இலை. உங்களுக்கு ஸ்மூத்தியும் டபுள் தி டைம் டேஸ்டா வரணும் அப்படின்னா பேபி பாலக் வந்து போடுங்க. அதாவது பாலக்கீரை இலை வந்து சின்ன சின்ன இலையா இருக்கும்ல அந்த மாதிரி எடுத்து போடுங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து வெறும் இலையை மட்டும் எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாலக்கீரையில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான அயன் சத்து, கால்சியம், புரோட்டீன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சத்துக்கள் வந்து இருக்குது. ஸோ இதையும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்றது மூலமா நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்து கிடைக்கும். ஓகே, அதுக்கடுத்தது வந்து சியா சீட். இதில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், அமினோ ஆசிட், அதுக்கடுத்து ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்பூன் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, அதுக்கு அடுத்தது இது வந்து ஃப்ளாக்ஸ் சீட். இதுலேயும் நம்ம உடம்புக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், அமினோ ஆசிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இதுவும் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சின்னமன் பவுடர் வந்து நம்ம மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணி நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான நார்மல் பட்டையை வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ½ ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்வீட்காக வந்து டேட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நான் இதில் வந்து 3 டேட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பேர் வந்து ஸ்வீட் வந்து கம்மியாக சாப்பிடுவீங்க, அவங்க வந்து ஒரே ஒரு டேட்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். நான் எப்பவுமே ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன், அதனால் நான் வந்து 3 டேட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் மேக்ஸிமம் 3 டேட்ஸ்க்கு மேலே வந்து ஆட் பண்ண வேணாம். ஸோ அப்புறம் கலரிஸ் லெவல் வந்து ரொம்ப ஹை ஆயிரும், நமக்கு அது வெயிட் லாஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்க சீடு எடுத்துகிட்டு வெறும் டேட்ஸ் மட்டும் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பனானா வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம இந்த ஸ்மூத்தியில் வந்து பாலக்கீரை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பனானா ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாலக்கீரையோட ஃப்ளேவர் எல்லாமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு நார்மல் ஒரு நல்ல ஒரு ஜூஸ் குடிச்ச ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும். பாலக்கீரையும் பனானையும் இப்போ சேரும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பனானா தான் ஆட் பண்ணணும், ரொம்ப பெரிய சைஸ் ஆட் பண்ணக்கூடாது. பெரிய சைஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ ஸ்மால் சைஸ் பனானா நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதை எடுத்து ஒரு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கடுத்து இதில் வந்து நேச்சுரல் அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள், வேணும்னா ஆட் பண்ண தேவையில்லை. கூடுதலாக ஒரு டேஸ்ட்டுக்காக வந்து இது வந்து ஆட் பண்ணுறேன். அது போக அன்ஸ்வீட்டன்டு கொக்கோ பவுடர் தான், அதுவும் அன்ஸ்வீட்டன்டு கொக்கோ பவுடரும் நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்காக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஹர்ஷ்லேஸ் கொக்கோ பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன பிராண்ட் கிடைக்குதோ எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நம்மளால் அந்த அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர் வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில், ஆன்லைனில், ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில் உங்களுக்கு ஈஸியாகவே வந்து கிடைக்குது. இது வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்மூத்திக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டோம். இதை இப்போ நான் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி உங்களுக்கு எடுத்துகிட்டு கொண்டு வந்து காட்டுறேன். ஓகே, இப்போ இது எல்லாமே நான் நல்லா மிக்சியில் போட்டு வந்து நல்லா வந்து அரைச்சிட்டேன். இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நல்லா ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் சாக்லேட் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா சாக்லேட் ஐஸ்கிரீமில் ஸ்மூத்தி செஞ்சால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து கொக்கோ பவுடர் போட்டிருக்கனால. இப்போ இதை வந்து அப்படி ஒரு கிளாஸில் வந்து மாற்றிக்கோங்க. நான் வந்து அரைக்கும் போது 2 ஸ்பூன் வந்து தேன் வந்து ஆட் பண்ணி தான் வந்து அரைச்சேன். கொஞ்சோண்டு தண்ணி உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப்பரான ஸ்மூத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பெஸ்ட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும்